ராமேஸ்வரம் மருதுபாண்டி நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. அங்கிருந்து செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், இப்போ இலங்கையை புரட்டி போட்ட அந்த டிட்வா புயலின் நகரக்கூடிய திசையில் ராமேஸ்வரமும் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது. பல இடங்களில் 2 தினங்களாக பார்த்துட்டு இருக்கோம் மழையின் தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் என்ன வகையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த இந்த டிட்வா புயலின் காரணமாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதியில் கடந்த 3 நாட்களாக கனமழையானது கொட்டி தீர்த்தது. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம், மண்டபம், பாமன் உள்ளிட்ட பகுதிகளில் 3 நாட்களாக விட்டு கனமழையானது கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக தாழ்வான பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருக்கு. தற்பொழுது நான் நிற்கக்கூடிய பகுதியானது ராமேஸ்வரம் அடுத்துள்ள மருதுபாண்டி நகர். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வராங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வீடுகள் தற்பொழுது மழை நீரால் முற்றிலும் சூழ்ந்திருக்கு. நீங்களே இந்த காட்சியை பார்க்கலாம். தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒரு 10க்கும் மேற்பட்ட வீடு முற்றிலும் மழை நீரால் சூழ்ந்தப்பட்டிருக்கு. இதன் காரணமாக இந்த வீட்டுக்கு இந்த மக்கள் செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கு. நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இதே போல மழை நீரால் முற்றிலும் சூழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நைட்டு பெய்த இந்த கனமழை மற்றும் கடல் சீற்றம், சூறாவளி காற்றின் காரணமாக ஒரு வீடு இடிஞ்சு முற்றிலும் சேதமாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதே பகுதியைச் சேர்ந்த ரவுனி மிஸ் என்பவர் கண் மற்றும் காது தெரியாத இருக்காரு. இவர் வீடை சுற்றி மழை நீர் தேங்கி இருப்பதன் காரணமாக அவருக்கு அத்தியாவசிய தேவைகள் கூட கிடைக்காம அவதிப்பட்டு வராரு. மேலும் அவர் மகன் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் வாடி வராரு. இதன் காரணமாக அவர் குடும்பம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதே போல இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏராளமான குடும்பங்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வராங்க. இந்த மழை நீர் தேங்கி இருப்பதன் காரணமாக விஷப்பூச்சிகள் வீட்டுக்குள் வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. இது குறித்து பகுதியை சேர்ந்தவர் கேட்போம். இந்த மழை எத்தனை நாளாக பெஞ்சிருக்கு, என்னென்ன பாதிப்பை சந்திச்சு வரீங்க? 3 நாளாக கடுமையான மழை பெஞ்சிருக்கு. வீட்டை விட்டு வெளியே வர முடியல. ஒரு அத்தியாவசிய பொருள் பால் வாங்க, தண்ணி வாங்க எதுக்குமே வெளியே போக முடியல. பூச்சி, பாம்பு, தேள் எல்லாமே உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நாளைக்கு ஸ்கூல் போகணும், பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே வர்றது எப்படி போகிறது என்னென்னு தெரில. இந்த அளவுக்கு தண்ணி கிடக்கு உள்ள. இது வரைக்கும் யாரும் என்னென்னு பார்க்கவே இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரில. இனிமேல் தான் பார்க்கணும் என்னொன்று. அம்மா, நீங்கள் இந்த பகுதியில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? அந்த தண்ணி எப்படி பார்க்குறீங்க? 4-5 வருஷமாக இருக்கு அதில். ஆனால் தண்ணி வீடு வரைக்கும் வந்திருக்கு. வீட்டுக்குள்ள நைட்லாம் தூங்க முடியல. தண்ணி அப்புறம் வெளியே அரைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை வீடு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது? எத்தனை நாள்? நிறைய பேர் இருக்கு. 3 நாளாக பெய்யுது மழை. 3 நாளாக விடிய பெய்யுது. பூச்சி பட்டை எல்லா வேலையும் எங்களுக்கு பயமாக இருக்குது. வெளியே கூட வர முடியல. பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் போக முடியல. வீட்டுக்குள்ளே இருக்குது. 3 நாளாக பெய்ய தொடர்ந்து யாருமே இது வரைக்கும் பார்க்க முடியல, போக முடியல. நீங்களே கேட்டுக்கலாம். இந்த பகுதி முழுவதுமே மழை நீராக சூழ்ந்திருக்கு. இது ராமேஸ்வரத்தில் இது ஒரு பகுதி தான். இதே போல் ராமேஸ்வரத்தில் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியிருக்கு. ராமேஸ்வரம் தீவு முழுவதும் பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதுகாப்பு முகாமில் தங்க வச்சிருக்கப்பட்டிருக்காங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா இன்று மழையின் அளவு குறைஞ்சிருக்கு. அதே போல் காற்றின் அளவு குறைஞ்சிருந்தாலும் இந்த பாதிப்பு இந்த புயலின் பாதிப்பு ராமேஸ்வரம் தீவில் பெரிய அளவில் தான் காணப்படுகிறது. ராமேஸ்வரம் முழுவதும் பல்வேறு தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கக்கூடிய சூழ்நிலை தான் இங்க இருக்கு. ராமேஸ்வரம் தீவு பகுதியை சூழ்ந்து வெள்ளம் காணப்படுவதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.